ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம் தட்சிணாயனம், வருஷ ருது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி. துவாதசியானது 32 நாழிகை வியாபித்திருப்பதால் ஸ்ராத்த திதியும் துவாதசியாகவே கொள்ள வேண்டும். முக்கியமாக புரட்டாசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷமானது பித்ருபக்ஷம் என்ற மகாலய பட்சமாக நாம் அனுஷ்டிக்கிறோம் என்பதை பார்த்தோம். இன்றைய தினத்தில் சந்நியஸ்த மகாலயம் என்ற சிறப்பு வாய்ந்த தினமாக அமைந்துள்ளது. சந்நியஸ்த மகாலயம் என்றால் நமது முன்னோர்களில் யாராவது ஒருவரோ அல்லது பலரோ சந்நியாசத்தை ஸ்வீகரித்து அவர்கள் சமாதி அடைந்திருந்தால் அவர்களை உத்தேசித்து ஆராதனை செய்யும் தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. ஆகையால் காஞ்சி பெரியவரையும் ஏனைய நமது முன்னோர்களையும் சந்நியாசிகளையும் ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளதால் சந்நியஸ்த மகாலயத்தில் பிதர்களாகவும் ஆராதிக்க வேண்டும், மகான்களை மகான்களாகவே ஆராதிக்க வேண்டும் என்ற தினம் அமைந்துள்ளது. பிறகு ஆயில்ய நட்சத்திரம் 2 நாழிகை மாத்திரம் உள்ளதால் அதற்கு பிறகு மகமானது முழுமையாக வியாபித்திருக்கிறது. சாத்தியா என்ற யோகம் 54 நாழிகை முழுவதுமாக அமைந்துள்ளது. கௌளவா என்ற கரணம் 1 நாழிகையும், தியாஜ்யமானது 35 நாழிகையும் அமைந்துள்ளது. சிம்மத்திற்கு சந்திரனாக பிரவேசிக்கிறார். இன்றைய தினம் மருதாநல்லூரில் கோவிந்தபுரத்திலும் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். பக்கத்து கிராமங்களில் இருப்போர்கள் அதை சென்று கழித்து பெரியவர்களின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக பிரார்த்திக்கிறோம். நாளைய தினம் திரையோதசி, மகா திரையோதசியின் சிறப்பை பார்ப்போம். வணக்கம்.